முதுகு வலி உங்களை தினமும் சித்திரவதை பண்ணுதா? மாத்திரை, ஆயில், பெல்ட் எல்லாம் ட்ரை பண்ணியும் பயனே இல்லையா? வீட்டுக்கு வெளியில சாலை ஓரத்துல வளர்ந்திருக்க இந்த ஒரு மூலிகை போதும் பைசா செலவில்லாம முதுகு வலியை குறைக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல முதுகு வலி ஏன் வருது, தாத்தாப்பூ செடினா என்ன, அதாவது ட்ரைடாக்ஸ் ப்ரோக்மன்ஸ் அப்படின்னா என்ன, இது முதுகு வலிக்கு எப்படி வேலை செய்யுது, சரியாக பயன்படுத்தும் முறை, இது எல்லாத்தையும் தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஆரோக்கியம் கூடும். முதுகு வலி வர்றதுக்கான சில காரணங்களை பார்த்துடலாம். முதுகு வலி வர முக்கிய காரணம் என்னென்னா, நீண்ட நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறது, திடீர்னு கனமான ஒரு பொருளை நீங்கள் முதுகில் சுமக்கிறதுனால ஏற்படும், உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பதுனாலையும் ஏற்படும், நரம்பு அழுத்தம், தசைப்பிடிப்பு, வயசு அதிகரிப்பதனால தசைகள் பலவீனமாக இருக்கிறதுனாலும் ஏற்படும், பெண்களுக்கு வீட்டு வேலை, தரை துடைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் செய்யும் பொழுது தசைப்பிடிப்பு, ரத்த ஓட்டம் இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நீங்கள் காரணம். இந்த காரணத்தை நீங்கள் குறைச்சிக்கிறணும். ஸோ இந்த நீண்ட நேரம் ஒரு இடத்துல உட்காரக்கூடாது, அதை நீங்கள் மாற்றிக்கணும். அதுக்காக தான் நம்ம காரணத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். அடுத்து இதுக்கான சொல்யூஷனை இப்போ பார்த்துடலாம். அதுக்கு நம்ம என்ன செடி யூஸ் பண்ண போகிறோம்ங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகை பேர் என்னென்னா ட்ரைடாக்ஸ் ப்ரோக்மன்ஸ், இதனுடைய பொட்டானிக்கல் நேம், இதனுடைய இங்கிலீஷ் நேம். இதை தமிழில் வெட்டுக்காய பூண்டு இல்லைன்னா வெட்டு பூண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பகுதியில் தாத்தாப்பூ அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப சாலை ஓரங்களில் ஈஸியாக கிடைக்கும், வயல்வெளியோடைய பக்கத்தில் கிடைக்கும். யாருமே இதை நம்ம ஒரு மருந்தாக மதிக்க மாட்டோம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய மெடிசினல் பவர் அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடியது, அவ்வளவு நன்மைகளை கொண்டது. நம்மளே ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த செடியை பார்த்த உடனே நிறைய பேருக்கு இந்த செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் பெயர் தெரியாது. அட இந்த செடி தானா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த செடி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர் பகுதிகளில் இந்த செடியை எப்படி பெயர் வச்சு அழைப்பாங்கங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எங்கேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த மூலிகை செடியோடைய முக்கிய வேலைகளை பார்த்துடலாம். இந்த மூலிகை செடியில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, வீக்கம், வலி இதை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து மசில்ஸை ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. தசை பிடிப்பை தளர்வு பண்ணுறதுக்கு பயன்படுது. இது நல்ல பெயின் கில்லர் எஃபெக்டை கொடுக்கக்கூடியது. இயற்கையாகவே இது ஒரு வலி நிவாரணியாக இருக்குது இந்த செடி. அதனால் உங்களுக்கு எங்கெல்லாம் வலி இருக்கோ, முழங்கால் வலி இருந்தாலும் சரி, முட்டுக்கால் வலி இருந்தாலும் சரி, முதுகு வலியாக இருந்தாலும் சரி, இடுப்பு வலியாக இருந்தாலும் சரி, கழுத்து வலியாக இருந்தாலும் சரி, கை வலி, கால் வலி எல்லா வலிக்குமே ஒரு நல்ல இயற்கை நிவாரணியாக இந்த ஒரு செடி இருக்குது. உங்கள் உடலில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கும் இந்த செடி பயன்படுது. நரம்புகளில் ஏற்படக்கூடிய அந்த வலியை குறைக்கிறதுக்கும் இது பயன்படுது. அடுத்து தசை கட்டி, மசில்ஸில் ஏற்படக்கூடிய முடிச்சு, அந்த கட்டி இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கும் இந்த செடி பயன்படுது. அதனால தான் சொல்கிறோம், முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலிக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சூப்பராக வேலை செய்யும். அப்படி முதுகு வலிக்கு இந்த ட்ரைடாக்ஸ் ப்ரோக்மன்ஸை, இந்த தாத்தா பூவை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்தலாம். நம்ம பார்க்க போகிறது வெளிப்பூச்சு, அதாவது இன்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, சாப்பிடக்கூடியது இல்லை, வெளியில் அப்ளை பண்ணுறது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எடுக்கணும்னா, இந்த ட்ரைடாக்ஸ் ப்ரோக்மன்ஸ், அதாவது தாத்தா பூவோடைய இலைகளை பறித்து, அதாவது ஒரு கைப்பிடி நம்ம எடுத்துக்கிறோம். அது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க, அது 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இது கூட நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம இதை எப்படி தயாரிக்கலாம்ங்கிறத பார்த்துடலாம். இலைகளை நன்றாக கழுவிட்டு அரைச்சிக்கிறேங்க. ஒன்று மிக்சியில் அரைச்சிக்கிறேங்க, இல்லை ஆட்டுக்கல், அம்மிக்கல் இருந்தால் அதில் அரைச்சிக்கிறேங்க. அடுத்து மஞ்சள், எண்ணெய் இரண்டையும் கலந்து முதுகு வலி எங்கே இருக்குதோ அந்த இடத்துல நல்லா தடவுங்க. 30லிருந்து 40 நிமிடம் விட்டுட்டு காய விட்டுருங்க. தடவி ஒரு 3/4 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் விட்டு கழுவிடுங்க. தினமும் இதை செய்யுங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு செஞ்சுட்டு தொடர்ந்து 7 நாட்கள் செய்யுங்க. நல்ல ஒரு வலி நிவாரணியாக இது செயல்பட்டு உங்களுடைய வலிகள் சட்டுன்னு குறைச்சிரும்.
அதே மாதிரி இந்த செடியை பற்றின ஒரு சின்ன உண்மை என்னென்னா, இதெல்லாம் கிராமத்தில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய செடி. இது கிராமத்தில் இருக்க மக்களுக்கு தெரியும் இந்த செடியோட நன்மைகள். ஏன்னா அந்த காலத்துலாம் மருத்துவ வசதிகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் பொழுது திடீர்னு கைகளில் கால்களில் ஏதாவது அடிபட்டாலோ, இல்லை வயல்வெளிகளில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து முள்ளு கீறினாலோ, இல்லை கருக்கருவா அருவா மண்வெட்டி இதெல்லாம் வெட்டினாலோ, இந்த செடிகளுடைய இலைகளை பறித்து அந்த சாறை எந்த இடத்துல அடிபட்டுச்சோ அந்த இடத்துல விடுவாங்க. அப்படி விடும் பொழுது வேகமாகவே அதன் புண்கள் எல்லாமே ஆறிடும். ஸோ அதுக்காக தான் இதனுடைய இன்னொரு பெயர் என்ன, வெட்டுக்காய செடி அப்படிங்கிற ஒரு பெயரும் இந்த செடிக்கு இருக்குது. சில பகுதிகளில் இது வெட்டுக்காய செடி தான் கூப்பிடுவாங்க, சில பகுதிகளில் தாத்தா பூ அப்படின்னு கூப்பிடுவாங்க. உங்கள் பகுதிகளில் இது எப்படி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 2வது முறை, அது 2வது மெத்தடை பார்த்துடலாம். இது வந்து ஒத்தடம் கொடுக்குற மெத்தடு. ஒத்தடம்னாவே நார்மலாக என்ன பண்ணுவோம், எதையாவது ஒரு பொருளை எடுத்து ஒரு துணியில் கட்டிட்டு அதுக்குள்ளே சில சூடான விறகு அது மாதிரி எதாவது வச்சு தான் நம்ம ஒத்தடம் கொடுப்போம். சூடால் கொடுக்கக்கூடியதான் ஒத்தடம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் இலைகளை வந்து பறிச்சுக்கிறீங்க. ஒரு கைப்பிடி இலைகளை பறிச்சுட்டு ஒரு நல்ல துணி, காட்டன் துணி எடுத்துகிட்டு அந்த இலைகளை அந்த காட்டன் துணி நடுவில் வச்சுட்டு, நீங்கள் விறகு அடுப்பில் விறகு எரிப்பீங்களா, அந்த விறகுல ஒரு துண்டை எடுத்து அதனுடைய இலைகளுக்கு நடுவில் வச்சுட்டு ஹீட் ஒத்தடம் வந்து கொடுங்க. ரொம்ப ஹீட்டாக கொடுத்தீங்கன்னா ஸ்கின்னு இதாயிரும். ஸோ லைட்டான ஹீட்டை கொடுங்க. இல்லைங்க என்கிட்ட வந்து விறகெல்லாம் இல்லை, நான் வந்து சிலிண்டரில் தான் இப்போ சமைக்கிறேன் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுங்க, இந்த இலைகளை பறித்து ஒரு காட்டன் துணியில் வச்சுட்டு டேரெக்டாக வந்து நம்ம சிலிண்டரில் பண்ணும்போது டேரெக்டாக பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து பாத்திரம் எதையாவது ஒன்று ஹீட் பண்ணி அந்த பாத்திரத்து மேலே வந்து இந்த துண்டை வந்து சுற்றி அந்த பாத்திரத்தில் வச்சு ஹீட்டை எடுத்து நம்மளுடைய வலி இருக்கிற இடங்களில் வந்து வச்சு ஒத்தடம் கொடுக்கும். இது வந்து உடனடியாக ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு மெத்தட் தாங்க. எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது, என்னால் வலியை பொறுக்கவே முடியலை அப்படின்னு இருக்கிற டைமில் என்ன பண்ணுறேங்கன்னா, இந்த சூடு ஒத்தடம் வந்து கொடுங்க. இலைகளை பறிச்சுட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஆனால் நீங்கள் வைக்கணும். ஹீட் பண்ணி 10 நிமிஷம் வலி இருக்கிற இடத்துல வச்சிட்டிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃபை இந்த இலைகள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி பயன்படுத்தினா என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது 1-2 நாளில் பயன்படுத்தும் பொழுதே நல்ல வலி வந்து குறைஞ்சிருக்கும். 3-5 நாட்களில் வந்து தசைகள்லாம் சிலருக்கு வந்து பிடிப்பு இருக்கும், தசை பிடிப்பு இருக்கும். அந்த தசை பிடிப்பு எல்லாமே தளர்ந்துடும். 7 நாட்களில் முதுகு ரொம்ப லேசாக ஆரம்பிச்சிடும். வலி திரும்ப வராமல் இருக்க இது கூடயே சில டிப்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமாகவே இந்த வலியிலிருந்து நீங்கள் மீளலாம். நீங்கள் எப்போவுமே தரையில் நேரடியாக படுக்கவே படுக்காதீங்க. நீண்ட நேரம் ஒரே இடத்துல ஒரே பொசிஷனில் உட்கார்றத கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். கொஞ்சம் நேரம், அது நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தால் அவ்வப்போது ஒரு 5 நிமிஷம் எந்திரிச்சு லைட்டாக வாக்கிங் போயிட்டு திருப்பி வந்து உட்காந்துக்கிறங்க. அதே மாதிரி நீங்கள் சுடு தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப முக்கியமானது. தினமும் 10 நிமிஷம் நீங்கள் வாக்கிங், உங்கள் உடலுக்கு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் போதும், உங்களுக்கு வலி திரும்பவே வரவே செய்யாது. என்ன நண்பர்களே, பைசா செலவில்லாமல் நம்ம கண் முன்னால் இருக்கக்கூடிய இந்த ஒரு மூலிகை இவ்வளோ பெரிய பலன்களை தரும்னா அதுதாங்க இயற்கையுடைய அதிசயம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.